இங்கிலாந்து பயணத்தையும் தாண்டி இருவேறு ஊழல் பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளை துரிதப்படுத்துமா தற்போதைய அரசாங்கம்? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் நிதிய தன்னுடைய தனிப்பட்ட இங்கிலாந்து பயணத்துக்காக மக்களினுடைய நிதியிலிருந்து 166 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தி இருக்கதா குற்றம் சுமத்தப்பட்டு இப்போ அந்த குற்றச்சாட்டு தொடர்புல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. விசாரணைகள் தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த நீதிமன்ற வழக்குகள் சுமார் 90% நிறைவடைந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பின்னணியில தான் இப்போ இன்னொரு விஷயம் பேசு பொருளா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த இங்கிலாந்து பயணத்தையும் தாண்டி இந்த 166 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதி இழப்பீட்டுக்கும் மேலதிகமா 2 ஊழல் பரிவர்த்தனைகள்ல ஈடுபட்டிருக்கதா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்த காலப்பகுதிகளில் இந்த ஊழல் பரிவர்த்தனைகள் இடம்பெற்றிருக்கதா சொல்லப்படுது. இந்த 2 ஊழல் பரிவர்த்தனைகள்ல ஒரு ஊழல் பரிவர்த்தனை மூலமா அரசாங்கத்துக்கு 114 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. மற்றைய பரிவர்த்தனை மூலமா 352 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த 2 ஊழல் பரிவர்த்தனைகளுக்கு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் தேடி இங்கிலாந்துக்கோ வேற எந்த ஒரு நாட்டுக்கோ பயணிக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை. இலங்கையினுடைய கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்ட 2 கணக்காய்வு அறிக்கைகள் தான் இதுக்கு சாட்சிகளா அமைஞ்சிருக்கு. இந்த 2 ஊழல் பரிவர்த்தனைகள்ல முதலாவதா 118 கோடி ரூபாய் இழப்பீடு. இது 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நல்லாட்சி அரசாங்கத்துல ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் பதவி ஏற்றிருந்தாரு. அந்த சந்தர்ப்பத்துல மத்திய வங்கி மற்றும் திரைசேரி இது ரெண்டுமே ரணிலுக்கு கீழே தான் இயங்கி வந்தது. இந்த மாதிரி ரணில் பிரதமரா பதவி வகித்திருந்த 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில மாலைதீவுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 9 மில்லியன் அமெரிக்க டாலர் தேசிய சேமிப்பு வங்கி மூலமா கடனா வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 2018ஆம் ஆண்டு ரணில் பிரதமரா பதவி வகிச்சிருந்த நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில தேசிய சேமிப்பு வங்கி மூலமா மாலைதீவுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 9 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனா வழங்கப்பட்டிருக்கு. இந்த கடன் தொகை மறுபடியும் எப்ப வழங்கப்படணும், அப்படி குறித்த காலப்பகுதியில இந்த கடன் மீள வழங்கப்படல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எந்தவித நிபந்தனையும் இல்லாம வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்படி வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கு. எதிர்பார்த்தபடியே இந்த மாலைத்தீவுக்கு சொந்தமான தனியார் நிறுவனம் இந்த கடன் தொகையை மீள செலுத்த தவறியிருக்கு. 2022ஆம் ஆண்டு வரைக்கும் தேசிய சேமிப்பு வங்கி மூலம் இந்த தனியார் நிறுவனத்துக்கு சலுகை காலம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சலுகை காலம் 2024 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டும் இருக்கு. ஆனால் அதுவரையிலும் கூட இந்த கடன் தொகையில ஒரு சதம் கூட மீள வழங்கப்படல அப்படின்னு கணக்காய்வு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த கணக்காய்வு அறிக்கையின்படி வட்டி உட்பட இந்த கடன் தொகையினுடைய மொத்த மதிப்பு 114 கோடி ரூபாவா அதிகரிச்சிருக்கு. இந்த அதிகரிப்புக்கு மத்தியிலும் கூட இப்போ வரைக்குமே இந்த கடன் தொகை சம்பந்தமா எந்த விதமான ஒரு விரிவான விசாரணையோ எந்த ஒரு சட்ட நடவடிக்கையோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அப்போ ஆட்சியில் இருந்தவர்கள் மீது இப்போ வரைக்கும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கணும். 2024ஆம் ஆண்டு இந்த தகவல்கள் எல்லாமே உள்ளடங்கிய இந்த கணக்காய்வு அறிக்கை வெளியாகும் போது அப்போ ஜனாதிபதியாகவும் நிதி அமைச்சராகவும் செயற்பட்டு கொண்டிருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான். இலங்கையில பதிவு செய்யப்படாத ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு வெளிநாட்டு நாணயத்தால எந்த ஒரு உத்தரவாதமுமே இல்லாம கடனை மீள வழங்கக்கூடிய எந்த ஒரு நிபந்தனைகளுமே இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு தொகையை கடனா வழங்குறதுக்கு சாதாரணமான ஒரு வர்த்தக வங்கிக்கு எப்பவுமே அனுமதி கிடையாது. அதற்கு இலங்கையினுடைய மத்திய வங்கி திரைசேரி இவை இரண்டினுடைய அனுமதியும் தேவை அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படியானால் எந்த ஒரு அடமானமுமே இல்லாம மறுபடியும் கடனை வசூலிக்கிறதுக்கு எந்த ஒரு முறையான முறைமையும் இல்லாம 9 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக வழங்குறதுக்கு அனுமதி வழங்கினது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுப்பப்படுது. 2018ஆம் ஆண்டுல பெயரளவுள்ள நிதியமைச்சர் அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க பதவி ஏற்கல அப்படின்னாலுமே கூட திரைசேரி மற்றும் இலங்கை மத்திய வங்கி இது ரெண்டுமே ரணிலினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருந்தது அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான்
$9 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு மாலைத்தீவுக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்துக்கு கடனா வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் தேசிய சேமிப்பு வங்கி மூலமா கடனா வழங்கப்பட்டிருக்கு. இந்த கடனுடைய எந்த ஒரு தொகையுமே இதுவரையில மீள வழங்கப்படல. இந்த கடன் எப்படி அனுமதி இல்லாம வழங்கப்பட்டது, இதற்கு யாரு பொறுப்பு அப்படிங்கிற விடயமும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே இல்லாம ஒரு கேள்வியா இருக்கு. தற்போதைய அரசாங்கமும் கூட இது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொண்டதா எந்த விதமான ஒரு செய்திகளோ தகவலோ வெளிவரல. இந்த ரெண்டு மிகப்பெரிய ஊழல் பரிவர்த்தனைகள்ல ஒன்று 114 கோடி ரூபாய் இழப்பீடு, மற்றது 352 கோடி ரூபாய் இழப்பீடு. இது எப்போ ரணில் விக்ரமசிங்க மூலமா இலங்கைக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதும் இந்த கணக்காய்வு அறிக்கையில மிகவும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி அப்போ ஜனாதிபதியா பதவி வகித்திருந்த கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமா மக்களால விரட்டி அடிக்கப்படுறாரு. இப்படி ஜனாதிபதி பதவியிலிருந்தும் நாட்டில இருந்தும் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா நாட்டுக்குள்ள ஒரு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த எரிவாயு தட்டுப்பாடை நிவர்த்தி செய்யணும், இது இனிமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இலங்கையினுடைய ஒரு முன்னணி கேஸ் நிறுவனம் சர்வதேச எரிவாயு வழங்குனர்கள் கிட்ட இருந்து ஒரு விலை மனு கோரலை கோரியிருக்கு. இந்த விலை மனு கோரல்ல மிகவும் குறைந்த விலை மனு தாய்லாந்தினுடைய ஒரு முன்னணி கேஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இலங்கைக்கு வழங்கப்படுது. அவர்கள் கிட்ட இருந்து 3 லட்சம் டன் எல்பி கேஸ 1 டன் 96 அமெரிக்க டாலர்களுக்கு வழங்குறதுக்கான அனுமதி கோரப்படுது. இந்த விலை மனு கோரலுக்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அமைச்சரவை அனுமதி வழங்குது. இந்த நிலையில கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அப்புறமா ரணில் விக்ரமசிங்க பதில் ஜனாதிபதியா பதவியேற்கிறாரு. இலங்கையினுடைய முன்னணி கேஸ் நிறுவனத்துக்கும் ரணிலினுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் பதவியேற்கிறாரு. இந்த நெருங்கிய நண்பரினுடைய நியமனத்துக்கு அப்புறமா தாய்லாந்து கிட்ட இருந்து அனுப்பப்பட்ட இந்த எரிவாயு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுது. ரத்து செய்யப்பட்டு ஓமான் நாட்டினுடைய ஒரு முன்னணி எரிவாயு வழங்குனர் கிட்ட இருந்து 1 டன் 129 அமெரிக்க டாலர்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்போ எரிவாயு ஓமான் நாட்டிலிருந்து பெறப்படுறதா இந்த கணக்காய்வு அறிக்கையில சொல்லப்படுது. தாய்லாந்து நாட்டினுடைய ஒப்பந்தத்தின்படி 1 டன் எரிவாயு 96 அமெரிக்க டாலர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஓமான் நாட்டிலிருந்து வழங்கப்பட்ட இந்த எரிவாயு ஒப்பந்தம் 129 அமெரிக்க டாலர்களுக்கு பெறப்படுது. இது மூலமா இலங்கைக்கு 352 கோடி இழப்பீடு ஏற்பட்டிருக்கதா கணக்காய்வு அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 114 கோடி மற்றும் 352 கோடி இந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார், இந்த இழப்பீடு யார் மூலமா அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி இந்த 2 பாரிய ஊழல் பரிவர்த்தனைகளும் நடைபெற அந்த சந்தர்ப்பத்துல நிதியமைச்சராக ஜனாதிபதியாக திரைச்சேரிக்கு மற்றும் இலங்கை மத்திய வங்கிக்கு ரணில் விக்ரமசிங்க தான் பொறுப்பா இருந்திருக்காரு. இதற்கான பொறுப்பாளி ரணில் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு வருது. இந்த கணக்காய்வு அறிக்கைகள் எல்லாம் வெளிவரத்துக்கு முன்னதாகவே ஊழலுக்கு எதிரான சட்டத்தரணி நாகானந்த கொடுத்துவக்கு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுல போய் இந்த விவரங்கள் சம்பந்தமா ஒரு முறைப்பாடை வழங்கி இருக்காரு. அப்பவும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தான் பதவி வகிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனாலுமே இந்த விடயங்கள் சம்பந்தமா எந்த ஒரு விசாரணைகளும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால முன்னெடுக்கப்படல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அப்படிங்கிறது செயலற்று போய் கிடந்தது அப்படின்னு தான் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு வருது. இப்போ தற்போதைய அரசாங்கத்தினுடைய ஆட்சிகள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய இயக்குனராக இருக்கக்கூடியவர் தான் ரங்க திசாநாயக். இவரும் கூட அரசாங்கத்திற்கு சார்பான நிறைய விடயங்கள்ல ஈடுபடுறதா பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு ஆட்சி கால பகுதியிலையுமே எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் சார்பாக தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அப்படிங்கிறது செயற்படும். அது அப்படி இல்லைன்னு யாராலையுமே விவாதிக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகளும் அதை சார்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நிலையில ரணிலுடைய பதவி கால பகுதியில இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு இவ்வளவு ஒரு பெரிய தொகை இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா எந்த ஒரு சட்ட நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படாத நிலையில இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் ஏன் இதுவரையில மௌனம் காக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அரசாங்கம் மேல ஒரு குற்றமா சுமத்தப்பட்டிருக்கு. ஆகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தற்போதைய இயக்குனர் ரங்க திசாநாயக்க இதை ஒரு விசாரணையாக முன்னெடுக்கணும். உரிய நபர்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கு இதற்கான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு சட்டத்தின் முன் அவர்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆர்வலர்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க. கடந்த
கடந்த கால அரசாங்கங்களுக்கு முற்றிலுமாக மாறுபட்ட கொள்கைகள் தான் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த விடயம் சம்பந்தமா அவர்களுடைய அவதானத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை விடுத்தும் இருக்காங்க. மற்றும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.